ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இதில் எவ்வளோ சஃபர் ஆகிட்டுருக்காங்கன்னு இப்போ இருக்க உமன்ஸ் கேர்ள்ஸ்க்கெலாம் நிறையா தெரிஞ்சிருக்கும். கல்யாணம் ஆனவுடனே உடனே ப்ரெக்னென்ட் ஆகிறதுலாம் இப்போ முன்னாடிலாம் 100ல் 10 பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். இப்போ 100ல் 90 பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. 10 பேர் தான் ஈஸியாக கன்சீவ் ஆகிறாங்க. ஸோ இதில் மேஜர் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டுன்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதான் ஃபுட்டு தான். ப்ளஸ் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறதும் சேர்ந்தும் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வருது. அதுக்காண்டி மற்ற எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இல்லையான்னு கேட்டால் அவங்க பாடி அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிடுது. இப்போ நிறையா பாடி எல்லாத்தையுமே நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கி. கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னாலே கன்சீவாக இருக்கியா, வீட்டில் விசேஷம் இருக்கா, புதுசாக யாரும் வரப்போகிறாங்களா, அப்புறம் எப்போ நல்ல செய்தி சொல்ல போகிற, எப்போ எங்களுக்கு பேரப்பிள்ளையை காமிக்க போகிற, இப்படி தான் கேட்பாங்க. எனக்கு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் என்னோடய பையன் பிறந்தான். ஸோ இதெல்லாம் கடந்து தான் நான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப அது பாதிப்பு இல்லை. ஆனால் எனக்கு அதுவுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயங்கர கஷ்டமாக இருந்தது. நிறைய அழுதுருக்கேன், நிறைய ட்ரீட்மெண்ட்டு, ஒரு காய்ச்சலுக்கு ஊசி போடவே அவ்வளோ கஷ்டப்பட்டு போவேன். அவ்வளோ இன்ஜெக்ஷன், அவ்வளோ ஹார்மோனல் டேப்லெட்ஸு, ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் அவ்வளோ செலுத்துனாங்க, அவ்வளோ ஸ்கேனு, இதெல்லாம் கோத்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த கொரோனா டைம் வேறு. அந்த டைம்லாம் அப்போ எப்படின்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பாக இருந்தது. அது எனக்கு ஒரு 3 இயர்ஸ்லேயே சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் சக்ஸஸ் ஆகாமல் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ பார்ப்பாங்க, ஹோம் ரெமெடிஸ் எது இருக்கா, என்ன பண்ணலாம், எப்படி கன்சீவ் ஆகலாம் அப்படின்னு. மேஜராக சொல்லுது இந்த பிசிஓடி, தைராய்டு தான். தைராய்டு ப்ராப்ளம் கூட ஈஸியாக சால்வ் பண்ணிடுறாங்க. தைராய்டுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தால் ஈஸியாக கன்சீவ் ஆகிடலாம். பட் பிசிஓடியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஹார்மோனெல்லாம் நம்ம கரெக்டாக இம்பேலன்ஸாக இருக்கிறதெல்லாம் பேலன்ஸ் கொண்டு அதுக்கப்புறம் எக்கு க்ரோத்துக்காண்டி ஹெல்ப் பண்ணி, அப்புறம் எக்கு வெடித்து வெளியே வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணி அதை ஸ்கேன் பார்த்து, ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஸோ இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த கஷ்டம்லாம் புரியும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க இந்த மாதிரி குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நான் என்னெல்லாம் பண்ணேன், என்னெல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். இப்போது ரீசெண்டாக எங்கள் ஃபேமிலியில் நடந்துகிட்ருக்க ஒரு இஷ்யூனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காண்டி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு 8 இயர்ஸ் ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் குழந்த இல்லை. ஸோ அவங்க கொஞ்சம் வெல் அண்ட் ரிச் ஃபேமிலி தான். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணை எவ்வளோ தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, அவங்களும் பயங்கரமான ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. சென்னையில் காமிச்சாங்க, கோயம்புத்தூரில் காமிச்சாங்க, இந்த மாதிரி நிறையா ஹை ஃபெசிலிட்டி உள்ள ஹாஸ்பிட்டல்ஸில் தான் பண்ணாங்க. ஐவிஎஃப் பண்ணிட்டாங்க, ஐயுஐ பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கல. இப்போ வரைக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. பட் அவங்க வீட்டில் என்ன பேச்சு வந்துச்சுன்னா, நம்மளுக்குன்னு ஒரு வாரிசு வேணுமே, இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்துடுச்சு. இப்படி சடனாக இப்படிலாம் யோசிக்கிறாங்கிறது என்னால் ஜீர்ணிக்கவே முடியலங்க. கல்யாணம் பார்த்து தான் அவங்க தான் பண்ணி வச்சாங்க. குழந்தை இல்லைன்னா ஈஸியாக வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவா, அப்போ பையனுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா வேறு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. அவங்க இதுலேயே நம்ம நினச்சி பார்க்கணும் தான். ஆமாங்க, வாரிசு வேணும், நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் உருவாகிறதுக்காண்டி குழந்தைங்க தான் வேணும், அவங்க குழந்தைங்க பேரப்பிள்ளையை பார்க்கணும், அவங்களுக்கு ஆசையாக தான் இருக்கும், இல்லைன்னே சொல்ல. அந்த பொண்ணோட கஷ்டத்தையும் நம்ம பார்க்கணும்ல. இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, வெயிட்டை கம்மி பண்ணி உன்னோட பாடியை பாரு, நீ தான் உன்னோட உடம்பை பார்த்துக்கணும், அப்போ தானே கன்சீவ் ஆக முடியும், நீ நினச்சாதான் முடியும். ஆமாங்க, எல்லாமே நம்ம நினச்சாதாங்க முடியும், அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல. ஆனால் அதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க செய்யணும்னு நினைக்கிறது கூட அவங்களால செய்ய முடியாமல் போயிடும். என்னடா பார்க்குற எல்லாருமே நம்மளை இப்படியே சொல்லிகிட்ருக்காங்க, அப்படி எதுக்கு நம்மளுக்கு குழந்தைங்கிற அளவுக்கு மென்டாலிட்டி போயிடும். ஏன்னா இதெல்லாம் நான் கோத்ரோ பண்ணதுனால இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். நான் இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன். நான் அதில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அது போக மீதி இருக்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நான் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கும்போது என் கூட சேர்ந்து நிறையா பேர் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. நான் போகும்போது அப்போ 1.5 இயர்ஸில் தான் போனேன். அப்போ டாக்டர் சொன்னாங்க, வெயிட் பண்ணலாமே 2 இயர்ஸ் வரைக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இல்லை, வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிச்சது. எனக்கு நான் ஏஜென்ட் பண்ணதுலேருந்தே எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் தாங்க. ஸோ அப்போமே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பிசிஓடின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கல்யாணம் ஆனால் அது டேரெக்டாக சரியாயிரும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் 10th 12th விட்டாச்சு. காலேஜ் படிக்கும்போது இரெகுலராக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓவர் ப்ளீடிங் ஆகும்.
3 மந்த்ஸ் பீரியட்ஸ் வராமையே இருக்கும். 3 மாதம் கழிச்சு வந்துச்சுன்னா 3 மாதம் கழிச்சு வருது வந்து 50 நாள் 60 நாள் சில தடவை 100 நாள் கூட டெய்லி பட்டுட்டே இருக்கும். ஸோ மாத்திரை கொடுத்தா தான் நிப்பாட்டுற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருந்தது. ஸோ மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி ரெகுலர் ஆகிறதுக்காண்டி டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஹார்மோனல் டேப்லெட்ஸ் தான். ஸோ 3 மந்த்ஸ் அந்த டேப்லெட் சாப்பிட்டேன். அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. ஒரு 4 மந்த்ஸ் வந்து ரெகுலராக வந்துச்சு. திருப்பியும் இர்ரெகுலர் ஆயிடுச்சு. ஸோ இதில் கன்சீவ் ஆக முடியாதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். பிகாஸ் வந்து எக் க்ரோத் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக ஓவலேஷன் நடக்கணும், கருமுட்டை வந்து வெடித்து வெளியே வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை உருவாகிற ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதே நடக்காதப்போ நம்ம எப்படி குழந்தைக்காண்டி இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் 1 இயர் கழிச்சு தான் நான் டாக்டரை போய் பார்க்க போனேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு போனோம். அப்போ இந்த கொரோனா டைமாக அப்போ டாக்டரே சொல்லிட்டாங்க 1 இயர் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே பார்க்க மாட்டாங்க, அதுவும் இந்த டைமில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொரோனாலாம் கொஞ்சம் செட்டில் ஆச்சு. அப்புறம் தான் போய் திருப்பி காமிச்சு பீரியட்ஸை ரெகுலர் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு டேப்லெட் தருவாங்க. ஸோ பீரியட்ஸ் ரெகுலர் 3 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ் அது உங்கள் உடம்பு பொறுத்து கொடுப்பாங்க. முக்கால்வாசி வந்து 3 மந்த்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ 3 மந்த்ஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு ஜிஹெச்சில் நீங்கள் ப்ரைவேட்டாக கூட போக வேணாங்க, நல்லா பார்க்குறாங்க எல்லா ஜிஹெச்லேயுமேவும். ஜிஹெச்சில் போய் ஹோமியோபதி மெடிசனில் இந்த மாதிரி எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓடி இருக்குது, இல்லை தைராய்டு இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஸ்கேன் பார்த்துருப்பீங்களா, அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த டாக்டர்கிட்ட காமிங்க. ஸோ உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்டே கிடையாது அந்த மருந்தில். நீங்கள் ஜிஹெச்சில் தான் காமிக்க போகிறீங்க, உங்கள் ரிப்போர்ட்டை கொண்டு தான் போகிறீங்க. நீங்கள் இப்போ அலோபதியில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ண தான் போகிறீங்க. எக்ஸ்ட்ரா இந்த டேப்லெட் எடுத்துக்க போகிறீங்க. இது கசக்காது, ஹெல்த்துக்கு வந்து எந்த பக்க விளைவும் வராது. இது வந்து இனிப்பு மாத்திரை மாதிரி தான் இருக்கும். காலையில் மத்தியானம் நைட்டுன்னு கொடுப்பாங்க. ஒரு சிரப்பு மாதிரி கொடுப்பாங்க, தண்ணியில் கலந்து குடிக்கிறது. அதுமாரி ரொம்ப கசக்கலாம் செய்யாது. இது வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும். இதிலே குணப்படுத்த முடியுமானா அது மட்டுமே முடியாது தான். அலோபதி மெடிசன் தான் வேகமாக கேட்கும். பட் இது வந்து க்யூர் பண்ணும். ஸோ அது நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இதையும் சேர்த்து சாப்பிடுங்க. இது உங்களுக்கு வந்து அடிஷ்னல் பூஸ்டர் மாதிரி. ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜிஹெச்சில் போய் நாங்கள் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், நான் இங்கேயும் பார்க்கலான்னு இருக்கேன், நிறைய பேர் சொன்னாங்க கேட்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு அக்கா வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்கள கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க, இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் இருந்தாங்க, அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனு. ஸோ 2 மந்த்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்புறம் 3rd மந்த் ட்ரை பண்ணும்போது தான் இந்த மாதிரி சொன்னோமா, அப்போ வந்து ஜிஹெச்சில் போய் பார்த்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த டேப்லெட்டை வந்து ஒரு 2 மந்த்ஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டும் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு, இதுவும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மேபி அதில் தான் கன்சீவ் ஆகிருப்பாங்கன்னு நான் கன்ஃபார்மாக சொல்லலைங்க. பட் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்பு வந்து ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறதுனா ரெகுலர் பண்ணுறதுக்கு வந்து அந்த மெடிசன் வந்து பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரி ஒருக்கா கன்சல்ட் பண்ணி பாருங்கள். ஹோமியோபதியில் சைட் எஃபெக்ட் கிடையாது, நீங்கள் காசு கொடுத்து போகணும்னு அவசியமே இல்லை. ஜிஹெச்சில் சூப்பராக பார்க்குறாங்க. இன்ஃபெர்டிலிட்டின்னு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஹோமியோபதி மெடிசன் பெஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஆஷா லெலின் கூட ஒரு டாக்டர் இருக்காங்க, ரொம்ப ஃபேமஸான ஹோமியோபதி. அந்த மாதிரி நீங்கள் பெரிய பெரிய கிளினிக் போகணுன்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு நியர்பையில் இருக்க ஜிஹெச்சில் எல்லா ஊர்லேயுமே ஜிஹெச்சில் ஹோமியோபதி கிளினிக் இருக்குது. ஸோ அங்கே போய் காமிச்சு பாருங்கள். எல்லா நாளுமே அவைலபிளாக இருப்பாங்க. முக்கியமாக மார்னிங் போங்க, 7 o'clockலாம் வந்துடுவாங்க டாக்டர். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் போய் ஒருக்கா செக் பண்ணிவிட்டு ஒரு 2 மந்த்ஸ் டேப்லெட் சாப்பிட்டு பாருங்கங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான மெடிசனாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. இது மட்டும் சாப்பிட்டுட்டு சரியாகலை அப்படின்னு நினைக்காதீங்கங்க. எதுவுமே உடனே சரியாகாது. ஏன்னா நம்ம பாடி வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு மாறுறதுக்கு டைம் ஆகும். ஸோ மைண்டுக்கும் நம்ம ஹார்ட்டுக்கும் நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுங்க. எல்லோரும் சொல்கிறது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும், நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்காவது ஒரு ஆளுக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஹோம் ரெமடிஸை விட ஹோமியோபதியில் நல்லா கேட்குத மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். ஏன்னா நானும் அந்த ஹோமியோபதி மெடிசன் எடுத்துக்கிட்டேன் தான். ஓவலேஷன் எனக்கு ஆகவே மாட்டேங்குது, இன்ஜெக்ஷன் போட்டாலும் கருமுட்டை வெடித்து வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னப்போ எனக்கு அந்த ஹார்மோனல் பேலன்ஸை வந்து க்யூர் பண்ணது வந்து ஹோமியோபதி மெடிசன் தான். ஸோ அதை பார்த்து ஒரு அக்காவுக்கு நான் சொல்லி எனக்கு இப்படி நடந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லி அவங்களும் கன்சீவ் ஆகிருக்காங்க. அதனால கன்சீவ் ஆனாங்கன்னு நான் கன்ஃபார்மாக சொல்லலை. பட் இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் தான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சை போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இன்ஃபெர்டிலிட்டியில் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க, குழந்தை இல்லைன்னு தவிக்கிறவங்களுக்கு இது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்காண்டி நான் வேண்டிக்கிறேங்க. குழந்தைங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அடுத்து நம்ம ஜென்ரேஷனை பார்க்குறது எவ்வளோ சந்தோஷம், நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி, அதெல்லாம் தெரிய தான் செய்யும். ஸோ எந்த இதுவுமே நம்மளுக்கு எல்லா கஷ்டமே ஒரே நாளில் வந்துருச்சு, நம்மளுக்கு எப்பயுமே கஷ்டமாக இருக்கேன்னு எப்பயும் யாரும் யோசிக்க வேண்டாம். எல்லாமே மாறும். மாற்றம் ஒன்று தான் மாறாமல் இருக்கும். அந்த மாற்றத்தை நோக்கியே நம்ம போகலாம். சீக்கிரமாக பாசிட்டிவ் ரிசல்ட் வரும்னு எல்லாருமே நம்புவோம். எல்லாருக்கும் குழந்தையை கொடு கரைவலே அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே வேண்டிக்கிறது.
ஸோ ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யாரும் பார்த்துட்ருக்கீங்க, இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காண்டி ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்துக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.